அன்புள்ளம் கொண்ட துலா ராசி அன்பர்களே, துலா ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். பொதுவாக இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு இருக்கும். அதனால் எதையுமே எடை போட்டு செய்கிறது நல்லவங்க. கொஞ்சம் செலவில் அதிகமாக இருக்க மாட்டாங்க. செலவு பண்ணாமல் சிக்கனமாக இருக்கேன் அப்படின்னு சமயங்கள் அது கஞ்சத்தனமாக கூட தெரியும். அதனால் எந்தெந்த விஷயங்கள் அவங்க சிக்கனமாக இருக்கிறது நல்லது தான். அதை சிக்கனம்ன்றதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அதை தாண்டும் போது கஞ்சன் அப்படின்ற பேர் கிடச்சிடலாம். அதனால் எந்த இடத்துக்கு செலவு பண்ணணுமோ அந்த இடத்துக்கு செலவு பண்ணி, எந்த இடத்துல கட்டுப்படுத்தணுமோ அந்த கட்டுப்படுத்துறது நல்லது. நான் உங்களுக்கு குறையா சொல்லலை. இதை அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல புத்திசாலிகள் அது மாதிரி நல்ல எதையும் நீட்டாக இருக்கும். ட்ரெஸ் சென்ஸ் நல்லாயிருக்கும், இல்லை நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. செய்கிற வேலைகளும் அப்படியே ரொம்ப அப்படி கரெக்டாக பங்க்சுவலாக கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க. பர்ஃபெக்ஷனை நோக்கி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக இது மாதிரி வாக்குவாதங்கள் அதிகமாக ஈடுபட மாட்டாங்க. ஈஸியாக அதுலேருந்தெல்லாம் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. வாக்குவாதங்களை ஈடுபட மாட்டாங்க. அதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த துலா ராசி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. தொழிலையும் சரி, பண வரவுலையும் சரி, உங்களுடைய முயற்சி எல்லாத்துக்குமே நிச்சயமாக வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் வக்ரமாக இருந்த நிவர்த்தி ஆறுது. ஸோ அதனால் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் வியாபாரம் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயங்களில் இந்த நல்ல வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் கொஞ்சம் செலவு மட்டும் கொஞ்சம் அதிகமாகலாம். செலவு ஏன்னா 12ல் உங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஒரு 12ல் இருக்கிறதுனால செலவு அதிகமாக இருக்கலாம். குடும்பத்தில் அமைதி இருக்கும். ஏற்கனவே உள்ள தடைகள் எல்லாமே, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். கல்வி பயிலும் மாணவர்கள் ஏதாவது தாமதங்கள் ஏற்படலாம். சனி வக்ரமாக இருக்கிறதுனால ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நல்லா பண்ணலாம். அது மாதிரி சனி வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு 6வது வீட்டில். இதனால வெளிநாட்டு வாய்ப்புகள் அது எல்லாம் பிளான் மாறலாம். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பிரச்சனைகளில் ஏதாவது சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம், ஏதாவது கொஞ்சம் டிலே ஆகலாம். அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகி சரியாயிடும், கவலைப்பட வேணாம். இது நீங்கள் அவங்க நெகட்டிவாக சொல்ல, சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். தாமதம் ஏற்படலாம், அவ்வளோதான். உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது, தாமதம் ஏற்படலாம். அது மாதிரி வேலையில் இருந்தாலும் சரி, பதவி உயர்வு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிருந்தாலும் அதில் வியாபாரம் பெருகும், நல்ல வருமானம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கூடிய இருக்கும். உங்களுக்கு திட்டம், உங்களோட பிளான் படி எல்லாமே சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய பிளான் படி இது பண்ணி முயற்சி பண்ணக்கூடிய எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அது மாதிரி நீங்கள் எல்லா டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வீடு, வாகனம், சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். அது மாதிரி மாணவர்கள் ஒரு சில படிக்கிறவங்களுக்கு ஒரு சில தடைகள், 5ல் உங்களுக்கு ராகு இருக்கு. அதனால மாணவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரலாம். மற்றவங்க இடைஞ்சல் வரலாம். படிக்கலான்னு உட்காரும்போது அப்போ தான் ஏதாச்சும் ஒரு தொல்லை வரலாம். ஸோ இதை அதை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி விடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அது மாதிரி கல்யாண சம்பந்தமான முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். வீட்டுக்கு புதிய உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கல்யாண சம்பந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், மன அழுத்தம் வரும். அது மாதிரி தியானம், யோகா இதெல்லாம் பண்ணுறது நல்லது. நீங்கள் எங்கேயானும் வேலை சம்பந்தமாகவோ பிஸ்னஸ் சம்பந்தமாகவோ உங்களுடைய பிரயாணங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பயன்களாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல முக்கியமான நாட்களை சொல்கிறேன், குறித்து வச்சுங்க. இதெல்லாம் சுப நாட்கள். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, 18ஆம் தேதி, 21ஆம் தேதி, 24ஆம் தேதி, 28ஆம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு சுபமான நாட்களாக இருக்குது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் வரக்கூடியது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க.
அன்னைக்கு அந்த ஆன்மீகத்திற்கு அந்த காலங்களில் நீங்கள் செயல்படுறது நல்லது. அன்னைக்கு காலம்பற வேலைக்கு போகும்போது வீட்டை விட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. சாயந்தரம் வரும்போது வேலையிலேருந்து வரும்போது கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க. இது மாதிரி பண்ணிங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாகவே அந்த காலங்களை நம்ம கடந்துடலாம். இது மாதிரி இதை மட்டும் இது மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து விநாயகர், துர்க்கை இதை வழிபடுறது நல்லது. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து ஒரு 11 தடவை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னதானம் பண்ணுறது நல்லது. அது மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்க உதவி பண்ணுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தளவில் யாராலும் கல்வி சம்பந்தமாக யாருக்கான உதவி தேவைப்பட்டதுன்னா அதை செய்கிறது நல்லது. புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, ஃபீஸ் கட்டுறது, அது மாதிரி பண்ணுறது நல்லது. நவகிரக வழிபாடு, சனி பகவானை வழிபடுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் குறைக்கும் தான். அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அது மாதிரி மரம் நடுறது வந்து இந்த மாதத்தில் செஞ்சிங்கன்னா மன அமைதி கிடைக்கும். எங்கேயாலும் வந்து கண் வாங்கி மரம் நட்டு வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம தான தர்மங்கள் அடிப்படையில் வரும். ஸோ இதுக்கு வந்து நான் செஞ்சேனே, எனக்கு சுவாமி இப்படி செய்யலையேன்னு சொல்லி ஒரு வியாபாரம் பேச வேண்டாம் சுவாமிகிட்ட. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கடமை அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு எப்படி செய்கிறது கடமையோ அது மாதிரி நம்ம சுவாமிக்கு செய்கிறது நம்மளுடைய கடமை. சுவாமி அது மாதிரி வந்து சுவாமிக்கு உங்களுடைய கடமைகள், அது மாதிரி கஷ்டப்படம் கொடுக்குறது நம்மளுடைய கடமை. இப்படி தான் இந்த உலகம், இந்த சமூகம் செயல்படுறது. ஸோ இந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா இது நிச்சயமாக வந்து வேறு விதத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கும். மனசு வந்து ப்ராடாகும். நல்ல வெளிலேருந்து வரக்கூடிய சக்திகளை யூஸ் பண்ணுறதுக்கு மனசு ப்ராடாகும். ஸோ அது மாதிரி நல்ல மனசு வந்து ரொம்ப பரந்த மனசாக இருக்கும். எதையுமே திங்க் பிக், எதையுமே நல்லா பெருசாக திங்க் பண்ணுவீங்க. கஷ்டத்தில் உங்களுக்கு வந்து ஏதான ஒரு வகையில் உதவி வந்து கிடைக்கும். எல்லாத்துலேயும் வெற்றியும் கிடைக்கும், மனசாந்தி கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.